பரமார்த்த குருவுக்கு ஒரு பணக்காரன் இலவசமாக ஒரு குதிரையை கொடுத்தான். அந்த குதிரையோ கிழடு தட்டி போயிருந்தது. ஒரு கண் நொள்ளை, ஒரு காது மூளி, முன் கால்களில் ஒன்று நொண்டி, பின் கால்கள் வீங்கி போயிருந்தன. உடம்பு பூராவும் சொறிபிடித்து பார்ப்பதற்கு அசிங்கமாக இருந்தது. இருந்தாலும் பரமார்த்தருக்கும் சீடர்களுக்கும் பரம சந்தோஷம். பணம் செலவு செய்யாமல் இலவசமாக கிடைத்ததே என்று நினைத்தனர். குருவே, கடிவாளம் கட்டுவதற்கு வாரில்லை. அதனால் வைக்கோல் பிரியைச் சுற்றிவிடலாம் என்று அப்படியே செய்தான் மட்டி. குரு உட்காருவதற்காக கிழிந்து போன பழைய கந்தல் கோணி ஒன்றை குதிரை மேல் போட்டான் மண்டு. எருக்கம் பூவை பறித்து மாலையாக்கி குதிரையின் கழுத்தில் அணிவித்தான். முட்டாள்! இவர்கள் செய்வதை பார்ப்பதற்கு ஊரே கூடிவிட்டது. குதிரைக்கு எல்லா அலங்காரமும் முடிந்தது. தொந்தியும் தொப்பையுமாயிருக்கும் பரமார்த்தர் குதிரையின் மேல் பெருமையோடு ஏறி உட்கார்ந்தார். அவ்வளவுதான். கணம் தாங்காமல் வலியால் குதிரை அலற ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் அப்படியே படுத்துவிட்டது. சே சே இதென்ன சண்டித்தனம் பண்ணுகிறது என்று சலித்துக் கொண்டே கீழே இறங்கினார் குரு. முட்டாளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. கையில் வைத்திருந்த கொள்ளிக்கட்டையை கொண்டு போய் குதிரையின் காலில் வைத்தான். உடனே அது விழுக்கென்று உதைத்துக் கொண்டு எழுந்தது. இப்படியும் அப்படியுமாக கொஞ்ச தூரம் ஓடி நின்றது. மறுபடியும் குரு அதன் மேல் உட்கார்ந்தார். இப்போது மட்டி அதன் வாலை பிடித்து முறுக்கினான். கோபம் கொண்ட குதிரை எட்டி ஓர் உதை விட்டது. அது உதைத்த உதையில் கீழே விழுந்து புரண்ட மட்டிக்கு 4 பற்கள் உடைந்து விட்டன. வாயெல்லாம் ரத்தம். இதையெல்லாம் பார்த்த குருவுக்கு உதறல் எடுத்தது. சீடர்களே, எனக்கு பயமாக இருக்கிறது. நான் கீழே இறங்கி விடுகிறேன் என்றார் பரமார்த்த குரு. குருவே, நீங்கள் கவலையே பட வேண்டாம். அப்படியே உட்கார்ந்திருங்கள். நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்று பதில் சொன்னான் முட்டாள். மண்டுவுக்கும் மடையனுக்கும் வேறு ஒரு யோசனை உதித்தது. குதிரைக்கு முன்னால் நின்று கொண்டு முகத்தை கோணலாக்கி கண்களை உருட்டி உதட்டை பிதுக்கி ஆ ஊ ஊ என்று ஊளையிட்டு பயம் காட்டினார்கள். இதனால் குதிரை ஒரே அடியாக மிரண்டு மெல்ல மெல்ல பின் பக்கமாக நடக்க ஆரம்பித்தது. குருவுக்கும் சீடர்களுக்கும் அதிசயமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. சுற்றி இருந்தவர்கள் கைத்தட்டி சிரிக்க ஆரம்பித்தார்கள். தொடர்ந்து பின்பக்கமாகவே குதிரை ஓடவும் தொடங்கியது. நொண்டி குதிரை, நொல்லை குதிரை, குருவுக்கேற்ற குதிரை, கழுதை போல எட்டி உதைக்கும், நாயை போல் ஆளை கடிக்கும், ஓரம் போங்கோ, வழியை விடுங்கோ என்று பாடியபடி சீடர்கள் போய்க் கொண்டிருந்தனர். பின்பக்கமாகவே ஓடுவது குதிரைக்கு பழகிவிட்டது. அப்போது அடுத்த ஊரின் எல்லை வந்தது. அங்கிருந்த மணியக்காரன் இவர்களை நிறுத்தினார்கள். வெளியூர் குதிரைக்கு வரி கட்ட வேண்டும். 10 பணம் எடுங்கள் என்றான் மணியக்காரன். வரியா? நான் ஏறி வருகிற குதிரைக்கு வரி வாங்கலாமா? அதுவும் இது இனாமாகவே வந்த குதிரை. இதற்கு வரி கட்ட மாட்டோம் என்று கூறினார் குரு. எதுவானாலும் சரி, வரி கொடுக்காவிட்டால் விடமாட்டேன் என்று சொல்லி அவர்களை மடக்கினான் மணியக்காரன். நாம் கொடாக்கண்டன் என்றால் இவன் விடாக்கண்டனாயிருக்கிறானே என்று நினைத்து 5 பணம் கொடுத்தனர். இன்னும் 5 பணம் கொடுங்கள். ஒரு குதிரைக்கு 5 பணம் தானே வரி? ஒரு பக்கம் மட்டும் போகும் குதிரைக்குத்தான் 5 பணம். உங்கள் குதிரை பின்னாலும் போகிறதே. இதென்ன அநியாயம் என்று வருத்தப்பட்டு மேலும் 5 பணம் தந்தனர். இந்த குதிரையால் நமக்கு எவ்வளவு பணம் நஷ்டமாகிறது என்று சொன்னபடி பயணத்தை தொடர்ந்தனர். ஒரு வழியாக ஊருக்குள் நுழைந்து ஒரு மடத்துக்கு போனார்கள். அப்போது இரவு நேரம். எல்லோருக்கும் களைப்பாக இருந்ததால் குதிரையை கட்டி போட மறந்து தூங்கிவிட்டனர். காலையில் எழுந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடிக்கொண்டு போனார்கள். கடைசியில் ஒரு வயலுக்கு பக்கத்தில் அந்த குதிரை கட்டப்பட்டிருந்தது. இது இரவு முழுவதும் என் வயலில் இறங்கி பயிர்களையெல்லாம் நாசம் செய்துவிட்டது. அதற்கு பதிலாக 10 பணம் கொடுத்தால்தான் குதிரையை விடுவேன் என்று சொன்னான். அதை கட்டி வைத்திருந்த உழவன். அவனிடம் பேரம் பேசி 4 பணம் கொடுத்துவிட்டு குதிரையை ஓட்டி வந்தனர். சி சி இந்த குதிரையால் நமக்கு பெரும் தொல்லை. என் மானமே போகிறது. பேசாமல் இதை விட்டுவிடலாம் என்று வருத்தப்பட்டார் குரு. அப்போது அங்கிருந்த ஒருவன், குதிரைக்கு பீடை பிடித்துள்ளது. அதனால்தான் இப்படி ஆகிறது. அந்த பீடையை கழித்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். செலவோடு செலவாக எனக்கும் 5 பணம் கொடுங்கள் என்று யோசனை சொன்னான். குருவும் சீடர்களும் மூக்கால் அழுது கொண்டே அவனிடம் பணம் கொடுத்தனர். பிறகு குதிரையின் ஒரு காதை பிடித்துக்கொண்டு, ஆ, பீடையெல்லாம் இந்த காதிலேதான் இருக்கிறது. இதனால்தான் ஏற்கனவே ஒரு காதை அறுத்திருக்கிறார்கள். இப்போது இந்த காதையும் அறுத்துவிட்டால் சரியாகிவிடும் என்றான் ஏமாற்றுக்காரன். உடனே மட்டி மண்ணில் விழுந்து புரண்டு சீக்கிரம் காதை அருங்கள் என்று குதித்தான். மூடனோ ஓர் அரிவாளை தீட்டிக் கொண்டு வந்து கொடுத்தான். எல்லோரும் பிடித்துக்கொள்ள ஏமாற்றுக்காரன் குதிரையின் காதை அறுத்து எடுத்தான். குதிரையோ வலி தாங்காமல் கீழே விழுந்து கதறியது. பிறகு உயிரை விட்டது. எல்லோரும் அறுத்த காதை கொண்டு போய்
ஆழக்குழி தோண்டி புதைத்தனர் ஒளிந்தது பீடை, இனிமேல் கவலை இல்லை. என்றான் ஏமாற்றுக்காரன். பரமார்த்த குருவும் சீடர்களும் மகிழ்ச்சியோடு அடுத்த ஊருக்கு புறப்பட்டார்கள்.